வாசிக்கலாம். 1 பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 317ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மைக்ல வாசிங்களேன், மைக் எடுத்துக்கமா, வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. அல்லேலூயா. யாருக்கு எழுதுறாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு, PhD பண்ணவர். அப்படியா? மீன் பிடிக்கிறவர், படிக்காதவர், படிப்பறிவே இல்லாதவர். அவர் யாருக்கு எழுதுகிறாரா? கவனிங்கம்மா, கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாருக்கு எழுதுறாரு? சத்தமா சொல்லுங்களேன். நல்ல வேலை பாஸ்டர், எங்களுக்கு இல்ல, விசுவாசிகளுக்கு எழுதுனாதான் எங்களுக்கு. பரதேசிகளுக்கு எழுதுறாரு. யாருக்கு சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருக்கு? பரதேசி யாருங்க? யாரு பரதேசி? பாசினிய பரதேசின்னு வசிட்டாருன்னு சொல்லக்கூடாது. பரதேசிகளுக்கு எழுதுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு குறித்து தெளிவா அவர் எழுதுறாரு. ஆவியானவருடைய முன்னறிவின்படி, அப்படித்தானே? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்களா? இருக்கிறவங்க மட்டும் ஆமென்னு சொல்லுங்க, இல்லாதவங்க சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. அப்பனா யார் மேல ரத்தம் தெளிக்கிறாரு? யாரை தெரிந்து கொள்ளுகிறாரு? யார் மேல யாரை முன்னறிகிறாரு? யாரை பரிசுத்தமாக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியும்படி தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா பரதேசி. ஆமென். பரதேசினா என்ன? சரியா நீங்க சொல்லுங்க. பரதேசி படை அப்படின்லாம் வையிறாங்க இல்லையா? இப்ப வையிற வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான், நடப்பா யூஸ் பண்ற வார்த்தை தான். இங்கே சொல்றாரு பரதேசிகளுக்கு தான் எழுதுறேங்கிறார். ஆமென். பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியா? நிலையான ஒரு இடத்துல இல்லாம, அவங்களுக்கு நிலையா சொத்து இருக்காது, ஒரு இடத்துல வீடு கட்ட மாட்டாங்க. இந்த நம்ம நரிக்குறவ கூட்டத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்க ஒரு டென்ட்டு, 1 மாசம் கழிச்சு ஆளு டேங்கன்னு காணா போயிடும். அடுத்து பக்கத்துல ஊர்ல, பிறகு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, பிறகு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல, பிறகு அந்த ஊர் ஹோட்டல்ல, அப்படித்தானே போறாங்க. இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க கவர்மெண்ட் கொடுக்காதவங்க இன்னைக்கும் டெண்டில் இருக்காங்க. நீங்க போய் பாருங்க, அந்த பாரதி நகர்னு பழைய தீயணைப்புத்துறை நிற்குமே, அதான் கோவிந்தராஜா பழைய மில்லு, அங்க போய் பாருங்க 10-15 கூடாரம் இருக்கு. நான் நேற்று முந்தானத்துக்கு போகும்போது பார்த்தேன். கூடாரம் போட்டு அந்த இடத்துல பிளாட் போட்டாங்க. பிளாட் கெட்டாத பிளாட்ல பூரா கூடாரமா இருக்கு. பார்த்தோன்னா பூரா படுத்து கிடக்குங்க. ஏன்னா இந்த கூட்டம் தான் அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் தான், 10ல் 1 தான். இன்னும் கொடுக்காத 90% எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கல. இன்னும் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆமென். நீங்க போய் நான் சொன்னேன் போய் பார்க்க போனீங்கன்னா அவன் கூடாரத்தை மாற்றி எங்கேயோ போயிருக்கும். அன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம். அவங்களுக்கு நிலையான ஒரு இடம் கிடையாது. அவங்க பேர் தான் என்னது? பரதேசி அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நமக்கு விளங்குனது அவ்வளவுதான். ஒரு நிலையில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் பரதேசி. ஆனா இங்க சொல்றாரு பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், தேவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் பரதேசிகள் சொல்றாரு. என்ன அர்த்தம்? விசுவாசிகளை பூரா இப்படி வைக்கிறீங்க பாஸ்டர், வந்தவர்கள் எல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பரதேசி அப்படின்னா இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் கிடையாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான இடம். அப்படின்னா யாருக்கு பாஸ்டர் நிரந்தரம்? எல்லாருக்குமே நிரந்தரம் இல்லைனே. அதை மனதார உணர்ந்து என்னுடைய சுய தேசம் இது இல்லை, எனக்கு வேறு ஒரு தேசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனப்பக்குவம் உடையவர்கள் தான் பரதேசிகள். அல்லேலூயா. அவனை பரதேசிகிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற பரதேசிகள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள்லாம் இருக்காது, நகைகள் ரொம்ப இருக்காது, பாசி ஊசி தான் விற்பாங்க, அல்லது அவங்களுக்குன்னு பத்திரமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பீரோல் கிடையாது, அதை வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு பொட்டணத்தை தூக்கிக்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க, கூடாரத்தை டகார்னு சுருட்டி மடக்கி அடுத்த இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆனா இந்த சொல்லுகிற பரதேசியாகிய தேவனுடைய பரதேசிகளுக்கு எது இருந்தாலும், சொத்து இருக்கலாம், வீடு இருக்கலாம், நகை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா அவங்க மனதுல பரதேசிகளா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆபிரகாமை எடுத்துக்கங்க. நம்ம வாசிச்சோம் ஆபிரகாமை பற்றி. அந்த ஒரு எபிரேயர் 11 வாசிச்சோம் இல்லையா? 11:13 வாசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. என்னவா? அந்நியரும் பரதேசிகளும். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கீங்க? யார சொல்றாரு? ஆபிரகாம், வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான், அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஆதியாமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான். அவருக்கு இருந்த ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள் அவ்வளவு. அவங்க கிட்ட வேலை பார்த்தவங்க மட்டும் 200 பேர் இருந்தாங்க. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஓனரா இருப்பார், அவர் எவ்வளவு பெரிய சீமானா இருந்திருப்பார். 200 பேருக்கு வேலை கொடுக்கிறவரா இருந்தா அவர் எவ்வளவு பெரிய வேலையா இருக்கும். எவ்வளவு பேர் மேய்ப்பர்கள் இருந்தாங்கன்னா, அவ்வளவு பேரும் வேலைக்காரர்களா இருக்கிறாங்கன்னா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்திருப்பார். அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறார்கள் என்று அறிக்கையிட்டு. ஆமென். அறிக்கையிட்டார். எல்லாம் இருந்தது. ஆனா இந்த பூமியின் மேல நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசி. அந்நியர். இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் ஒரு பார்வைய, ஒரு மைண்ட, ஒரு சிந்தைய நமக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை. நான் வாழுகிற இந்த பூமியில இந்த வீடு, இந்த ஆஸ்தி நான் சேர்த்து வச்சிருக்கிறது, எனக்குன்னு பதுக்கி வச்சிருக்கிறது, என் பேர்ல பேங்க்ல போட்டு எனக்குன்னு வருங்காலத்துக்காக வச்சிருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. சில வீடுகளில் கணவன் மனைவிக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாமே அவர் பேர்லயே போட்டுக்கிறாரு, என் பேர்ல ஒண்ணுமே போடாம இருக்காரு. ஏன் உங்க பேர்ல இருந்தனாக்கும் அது உங்களை தாங்கிருமா? அங்க உங்க பேர்ல ஒரு 1 கோடி ரூபா இருந்தனா உங்களுக்கு வர்ற வியாதியில இருந்தது காப்பாத்திருமா? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க?
இதெல்லாம் மண்ணின் மேலையும் இந்த உலகத்தின் மேலையும் என்னமோ நம்ம நிரந்தரமா சிரஞ்சீவியா இதுதான் சொந்தம்னு வாழ போகிறோம்ங்கிற மனநிலைமையை குறிக்கிறது. ஆமென். நம்முடைய மனநிலைமை எப்பொழுதும் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் சொந்த வீடு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. பிலிப்பியர்ல வாசிங்க. சீக்கிரம் எடுத்தீங்களா? 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் அல்ல, 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கா உங்க குடியிருப்பு? எங்க இருக்கு? புளியம்பட்டி இல்லையா? புளியம்பட்டி காலனி இல்லையா? நமக்கு அப்படியே சொந்த வீடு வந்துருச்சுன்னா வாங்கிட்டா அதுல ஒரு பெரிய திருப்தி. சொந்த வீடு இல்லாட்டி பெரிய குறை. சொந்த வீடு எங்க இருக்குது? நம்முடைய குடியிருப்போ அப்படின்னு சொல்லப்படும். அப்பனா இங்க குடி இல்லையா? அப்படி யோசிக்கணும். அப்பனா இங்க குடி இருக்குமா, கடந்து போகிறோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். குடியிருக்கிறது அப்படின்னா நிரந்தரமா இருக்கிறது மாதிரி. ஆனா நம்ம குடியிருக்கலை, இங்கே கூடாரங்களை போட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14 வாசிங்க. 11-14 எபிரேயர்ல வாசிச்சோம் இல்லையா? பரதேசிகள், அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள்னு 13ல வாசிக்கிறோம். 14ல என்ன வாசிக்கிறோம்? இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். குடியிருக்கலைங்க. ஏதோ கர்த்தர் ஒரு ஓட்ட பந்தயத்துல நம்மளை ஓட விட்டுருக்காரு. இந்த உலகமாகிய வாழ்க்கையில ஓடி எங்க போய் சேர போறோம்? குடியிருப்புக்கு போக போறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? பக்கத்துல கேளுங்க. பக்கத்துல பார்த்து கண்ணை மூடி இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க, உங்க குடியிருப்பு எங்க இருக்குன்னு. அவங்க வெள்ளக்கோட்டையில இருக்கும்பாங்க, தட்டாங்குளத்துல இருக்கும்பாங்க. உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? கேளுங்க பக்கத்துல. கொஞ்சம் கீழ்ப்படிங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது அறியா, இனிமேல் அறிவாய். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் தட்டி எழுப்புறதுதான் சொல்றது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பக்கத்துல கேட்டீங்களா உங்க குடியிருப்பு எங்கன்னு? கேட்டீங்களா? கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்களா? கேட்டாவில சொல்லுவாங்க உங்க குடியிருப்பு எங்க இருக்கு? குடியிருப்பே கிடையாது, நாங்க வாடகை வீட்டுக்காரர். அல்லேலூயா. ஐயா உங்க குடியிருப்பு எங்க இருக்குது? குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இருந்தாலும், இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் தற்சமயம் நாம் அனுபவித்துக் கொள்வதற்காக. ஆமென். தற்சமயம் நாம் சொந்தம் கொண்டாடி கொண்டு, எனக்கு சொந்த வீடு, அப்படியே சொந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் கீழே போட்டு சொந்த வீட்டுக்கு போக போறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த மனநிலைமை நமக்கு இன்னைக்கு வரணும். அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாம ஒரு நிலைமை இருந்தா எப்படி இருக்கும்? எல்லா வசதியும் இருக்கு, ஆனா உங்களால அது பக்கத்திலே போக முடியல அப்படின்னா எப்படி இருக்கும்? அது வேதனையா இருக்கும், பயங்கர வேதனையா இருக்கும். ஆனா எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலைமை வந்துருச்சுன்னா நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரா தெரியுமா உங்களுக்கு? பெரிய கண்டுபிடிப்பு. பூமியில் உள்ள எல்லாரும் ஆசையே இல்லாம இருக்கணும்னு இவர் ஆசைப்பட்டாராம். இவர் ஆசை என்னைக்குமே நிறைவேறல, அதனால அவர் துன்பப்பட்டார். அல்லேலூயா. வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் பரதேசிகள். ஆமென். யாராவது உங்களை பார்த்து பரதேசின்னு சொன்னா என்ன செய்யாதீங்க, கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எஸ், பரதேசி என்ற வார்த்தைக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா பரலோகவாசி. அவன் பரலோகத்திற்கு சொந்தக்காரன் அல்லது பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு பயணி பரதேசி. பரத்தை நோக்கி போகிற ஒரு பயணின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அட பரதேசியே அப்படின்னு சொன்னாக்க எஸ், நான் பரதேசி தான். நான் பரத்தை நோக்கி அங்கே வாசம் பண்ணும்படி போகிற பரலோக வாசி. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு இருந்தது அந்த இடம் கொள்ள, அந்த இடம் தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள். ஆனா அவன் மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் 14 சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தினார்கள். கூடாரங்களை போட்டு என்ன செஞ்சாங்களா, குடியிருந்தாங்க. அந்த இடத்துல வாசிங்க 9 வாசிங்க 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. ஐயா, பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான். அவனுக்கு ஆடு மாடுகள் பயங்கரமா இருந்தது, நிறைய இருந்தது, வேலைக்காரிகள் நிறைய இருந்தாங்க. ஆனா கூடாரத்துல குடியிருக்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இதுதேன்னு தெரிஞ்சாலும் அதுலயும் எப்படி இருக்கிறான், கூடாரம். ஒரு வீடு கட்டியிருக்க வேண்டியதானே, கட்ட முடியாதா? அவனுக்கு என்ன பணம் இல்லையா? கிணறு தோன்றான், வீடு கட்ட மாட்டானா? இல்ல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின. அடுத்த பிரசானம் வருங்க பாருங்க 10. ஏன்னு கேட்டா, ஏன் கூடாரத்துல இருந்தான் அப்படின்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். ஒரு அஸ்திபாரம் போட்டு ஒரு வீடை கட்டுறதுக்கு அவனுக்கு தெரியாம இல்ல. அவங்க அப்பா வீட்டுல பெரிய நல்ல வீட்டுல நல்லா குடியிருந்தவன் தான். தேவன் அழைத்த போது அவன் பரதேசியை போல சஞ்சரித்து வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமியில வந்தாலும் அதை தேவன் அவனுக்கு கொடுக்கல. வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஆனா அவன் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு பிள்ளையே உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அவனுக்கு பிள்ளையே கொடுக்கல. இன்னும் 100 வயசு வரைக்கும் அந்த தேசத்துல கூடாரம் போட்டு கடந்து போய்கொண்டே இருந்தான். கடைசி வரைக்கும் வசனம் சொல்லுது 13 பார்க்கிறோம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலேயே கண்டு நம்பி கர்த்தர் செய்வார். கர்த்தர் என் ஜனத்துக்கு, என்னுடைய சந்ததிக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்னுடைய சந்ததிகள் காணும் என்று தூரத்துல நம்பி கொடுப்பார்னு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியில அவர்கள் இருக்கும் போது அந்நியரும் பரதேசிகளுமாய் தங்களை அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட உணர்த்துற ஒரு விஷயம், இன்னைக்கு நிறைய பேருக்கு உலக பிடிப்பு, உலகத்தின் மேல, பணத்தின் மேல, வீட்டின் மேல, நகையின் மேல, சொந்த பந்தத்தின் மேல அப்படியே ரொம்ப பிடிப்பு அதிகமா இருக்கு. எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் போக போறோம். எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு தூரமாய் போக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அது அப்படியே தியானிக்கும் போதே இந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. பரதேசியாக நாம் வாழும் உலகில் சொந்தம் என்று ஒன்றுமில்லையே. ஆமென். அதனாலதான் அந்த பாட்டை பாடணும் போல இருந்தது பாடினேன். நிலையானதொன்றும் இப்பூமியில் இல்லை, எல்லாமே அந்நியம். நமக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் இல்லை. ஆமென். தற்காலிகமானவைகள். கூடாரம் என்றால் தற்காலிகமான, நம்முடைய சொந்த பந்தங்கள் தற்காலிகமானவர்கள், நம்முடைய குடும்ப உறவுகள், தாய் தகப்பன் பிள்ளை மனைவி எல்லாமே தற்காலிகமானது. இன்னைக்கு அப்படியே மனைவி பிள்ளை அப்படின்னு அப்படியே நம்மளோட வந்துடும், ஒன்றும் வராது, ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் மனதுல ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வேணும். இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை,
இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை எனக்கு நிரந்தரம். இன்னைக்கு இருக்கிற நிலவரம், இன்னைக்கு இருக்கிற நிலை எனக்கு நிரந்தரம் அல்ல, எல்லாம் கடந்து போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிங்க பார்க்கலாம். மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இனி வரும் காலம் குறுகினதானபடியால். எப்ப சொல்றாருங்க? 1ஆம் நூற்றாண்டுல சொல்றாரு, 60 சொச்சத்துல சொல்றாரு, வெறும் 60 சொச்சம். இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. என்னங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, மனைவி, பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாமே ஒரு வேஷம். அல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த வேஷம் கலையுது. பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முந்தி வேஷம் போடுவாங்க. வேஷம் இல்ல, அது என்னது, டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வசனம் அப்படியே வருது. வேஷம் தான். ஒரிஜினலை மறைக்கிறது என்னது? அழகில்லாத பிள்ளையை அழகா காட்டுறது என்னது? கருத்த பிள்ளையை சிவப்பா காட்டுறது என்னது? எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் மேக்கப்பு. தமிழ்ல என்னது? ஒப்பனை. ஒப்பனைன்னா என்னது? அவங்கள போல ஒப்பா இருக்கிற மாதிரி, அழகா இருக்கிறவங்கள மாதிரி ஒப்பனையா பண்றது. வேஷம் தான் ஒரிஜினல். அல்லேலூயா. கல்யாணத்துல பார்த்தா பொண்ணு தளதளன்னு அப்பா என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி பரப்பா. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு காலையில சாயந்தரம் குளிச்சுட்டு பார்த்தா இந்த வேற பிள்ளையா இருக்க, கல்யாணம் இப்ப வேற இருக்க, நீ இப்ப வேறையா இருக்கேன்னு. இது அப்படியே நடந்தது எங்க வாழ்க்கையில, எங்க சொந்தக்காரங்க வாழ்க்கையில. அவனே கேட்டான், மாப்பிள்ளை என்ன குளிக்க போகும்போது வேற பிள்ளை போனா, இப்ப உள்ள இருந்து வேற பிள்ளை வர்றாங்க. ஏன்னா ஒரு புது நேரம் அப்பி கப்பி ஜவத்த பிள்ளையா கொண்டு வந்தாங்க. இப்ப மேடையில பயங்கர வெள்ளையா இருந்தா அண்ணா, சித்திரை மாசம் பாத்துக்கங்க, அந்த வெக்கையில பயங்கரமான வெக்க, வேர்த்து ஊத்திருச்சு, கசகசன்னு பட்டு சேலைக்கு அதுக்கும் பயங்கரமா ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மாலை கடையை கலத்தி போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு போய் குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு குளிச்சுட்டு வந்து நைட்டியே போட்டு வந்தான்னா வேற பிள்ளையா. அவன் மாப்பிள்ளைக்காரங்க, நான் குளிக்க போகும்போது வேற உங்க அக்கா போனாலும் நீ வர்ற அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. வேஷம். அது மாதிரி நமக்கு இருக்கிற சொந்த பந்தங்களும் உற்றார் உறவுகளும் இந்த உலகத்தினுடைய வேஷம். அல்லேலூயா. நீங்க இந்த ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது வேஷம் தான். அல்லேலூயா. அதை உணராட்டா கொஞ்சம் கஷ்டம், மனசு கஷ்டப்படும். ஏன்னா இந்த நம்முடைய ஆத்மாவானது இந்த மண்ணோடு தான் என்ன செஞ்சிருக்குது, ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் எப்படியாவது இந்த மண்ணில இருந்து விடுவிச்சு விண்ணோட சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம அனுமதிக்கிறதே இல்ல. அல்லேலூயா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆன்மா அதுலயே பிடிப்பா இருக்குது. ஆமென். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மாவை விண்ணோடு ஒட்ட வைக்க தேவன் எப்படியாவது பிரிச்சு சத்தியத்தை சொல்லி வசனத்தை சொல்லி இப்படிதாண்டா இதாண்டா உண்மை இதாண்டா இது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, பிரிய மாட்டேங்குது. மண்ணோடு தான் ஒட்டி இருக்குது.
என்னமோ நிரந்தரமா மனைவியும் பிள்ளைகளும் நூற்றாண்டு காலமா கூட இருக்க போறது மாதிரி உண்டா? ஒண்ணும் கிடையாது. சொப்பனம் கண்டது மாதிரி இருக்கு. கல்யாணம் முடிச்சது மாதிரியும் தெரியல, குழந்தைகளை பெற்றது மாதிரியும் தெரியல, என்னமே தெரியல. என்ன நான் பல நேரங்களில் சமீபத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது நான் நான் வருஷங்களில் நடந்தது எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவரே, நான் சொப்பனம் கண்டுகிட்டு இருக்கேன்னா நிஜமாத்தே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நான் அப்படியே கேட்டேன். ஏன் அப்படின்னா, நடந்தவைகள் எல்லாமே நம்மளால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதை ஜீரணிக்கவும். என்னடா கனவு கண்டது மாதிரி இருக்குது, சொப்பனம் கண்டது மாதிரி இருக்குது, இப்பத்தே அப்படிங்கிறது மாதிரி இருக்குது, இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆனாலும் தேவ கிருபையினால என்ன செய்கிறோம்? வசனம் சொல்லுது, வேஷம் அப்பா, பரதேசியப்பா, உனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே சொந்தம் கிடையாதப்பா, உனக்கு ஒரு துணையை கொடுத்துருக்காராப்பா, அது கொஞ்ச நாளுக்கு துணையா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. ஆனா முடிவில்லாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதனுடைய மேன்மையை உணர்த்துறதுக்காகத்தான் நமக்கு இங்கே சில காரியங்களை என்ன செய்யறாரு, எதுவுமே நிலை இல்லைங்கிறது நம்முடைய மனதுல உணர்த்த விரும்புகிறார். ஆனா நம்ம அவ்வளவு சாதாரணமா என்ன செய்யறது இல்லை, உணர்றதே கிடையாது. என்னமோ சிரஞ்சீவியா நம்ம ஒரு 1500 வருஷம் வாழ போகிறது மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது, கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்னா, அப்படிப்பட்ட மனம் உடையவர்களா மாறுறவங்களை தான் தெரிந்து. ரத்தம் தெளித்து, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியையும், 1 பேதுரு 1:2 வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் போதும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. அவர் முன்னமே அறிகிறார் இந்த மக்களை, இந்த மனிதனை, இந்த மனுஷிய நாம் முன்னறிந்து, அவங்களை பார்த்து முன்னமே அறிந்து, இவர்களை நாம் நித்திய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்வோமானால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய என்ன சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, தேவன் நம்மை முன்னறிந்து இந்த மனுஷனை, இந்த மனுஷிய நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த உலகத்துல பரதேசிகளை போல பற்றற்றவர்களாய் என்னுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் வாழ ஆவியானவருக்கு தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு முன்னறிஞ்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. உலக ஆசை வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. யாக்கோபு ஒரு பேப்பர் இங்க திருப்புங்க, ஒரு பேப்பர் அப்படி ரிட்டர்ன் திருப்புங்க. 4:4 வாசிங்க. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாகிறான். எத்தனாவது வசனம்? யாக்கோபு 4:4. அவர் எப்படி சொல்றாருன்னா, ரொம்ப டஃப்பான வேலை சொல்றாரு இல்லையா? எப்படி பேசுறாரு? விபசாரங்களே, விபச்சாரிகளே அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? ஏன் இவ்வளவு கடினமான வார்த்தையை பயன்படுத்துறாரா ஆவியானவர்? இன்னும் கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்லணும். எப்படி அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி,
அந்த மனைவியும் கணவனும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்தால் அது குடும்பம். அதுதான் சரியான ஒழுங்கு. அந்த மனைவி இன்னொருவரை நேசித்தால் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கணவனும் மனைவியும் இருக்காங்க, ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்தால் அது பரிசுத்த குடும்பம். அந்த மனைவி இன்னொருவனோட நேசித்து இன்னொருத்தர்கிட்ட போய் நேசமா இருந்தானா அது பேர் என்னது? சரிதானா? உங்களுக்கு புரியுது? இதைத்தான் அவர் இப்படி சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய, தேவனுடைய பரிசுத்த மனவாட்டிகளாய், சபையாய், கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அழைக்கப்பட்ட நாம் உலகத்தை நேசிச்சா, சரிதானா? புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்ற உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு பகையாய் இருக்கிற ஒருவனை போய் நீ நேசித்தாயானால், அதே அர்த்தம். புருஷனுக்கு பிடிக்காத ஒருத்தன்ட்ட போய்கிட்டு மனைவி கொஞ்சம் குழாவறான்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இல்ல உங்க வீட்டுக்காரருக்கு உங்களுக்கு ஆகாத ஒரு பொம்பளைகிட்ட போய் அவர் வந்து சகவாசம் வச்சுக்கிறாருன்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? விளங்குதா? இதத்தான் ஆண்டவர் இப்படி எழுதுறாரு. அதுதான் வேசித்தனம், அதுதான் விபச்சாரம். ஒழுங்குனா ஒழுங்கு, அசிங்கம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறோம், நிச்சயம் பண்ணி இருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சபையை கர்த்தர் நேசித்து அதற்காக ஜீவனை கொடுத்து கழுவி சுத்திகரித்து தம்முடைய பிள்ளைகளாய் வைத்ததை போஷித்து பராமரித்து பாதுகாக்கிறார் என்றால், தன்னுடைய மனவாட்டி. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் பரிசுத்த மனவாட்டிகளாய், சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். இந்த மனவாட்டியானவள் உலகத்தோடு போய் நேசம் வைத்தாளானால், உலக நேசம், உலக சிநேகம், சொல்லுங்க. உலகத்தை சிநேகிக்கிறது அப்படின்னா என்னன்னா, உலகத்தை சொந்தமா போய் உலகத்துல போய் ஒட்டிக்கிறது, உலகத்தை ஒட்ட விடுறது. அது வந்து ஒட்டிக்கிடும். நீங்க சாணி இருக்கு பார்த்தீங்களா, சகதி சாணி, அதுல போய் நான் உங்களோட ஒட்டிக்கிறேன்னு போய் ஒட்ட வேண்டியது இல்லை. இடம் கொடுத்தா அது சக்குன்னு வந்து நம்ம மேல. ஆமென். அது வந்து ஒட்டிக்கிடும். அது உன்னோட ஓட்டினாலும் சரி, நீ அதோட ஓட்டினாலும் ஓட்டினது அசுத்தம். சரிதானா? நீ போய் அதுல விழுந்தாலும் சரி, அது உன் மேல வந்து ஒட்டினாலும் சரி, ஒட்டினது. கர்த்தர் பரிசுத்த மனவாட்டிகளாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் சிந்தை எப்படி இருக்கணும்? ஆவியா இருக்கிற கர்த்தர், ஆவியானவர் நாம் தவறான வழியில நடக்கக்கூடாதுன்னு நமக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? பாவம் செய்யக்கூடாதபடிதான் மனைவி கணவன்கிற உறவு என்ன செய்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது, மனுஷனை தனிமையா இருந்தா நல்லது இல்லைன்னா என்ன நல்லது இல்ல? சொல்லுங்க, ஏன் நல்லது இல்ல? அவன் தவறி விழுவதற்கு அது வாய்ப்பாய் இருக்கும். அதனால அவன் தவறாதபடிக்கு அவனுக்கு தேவையான நேரத்தில் அழகா ஒரு ஏவாளை கொண்டு வந்து அவன்கிட்ட என்ன செய்யறாரு? ஜாயின் பண்றாரு. என்னைக்கு அது எங்கனையாது எனக்கு ஒரு ஏவாள் வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு ஆதாம் கேட்டானா, சரியாய் அறிந்து கரெக்டா கொண்டு வந்து ஒப்படைச்சு அவனோட இணைச்சு வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எப்படி தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னையா, பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, எப்ப கல்யாணம் முடிக்க போறீங்க? அவன் என்னைக்கு கல்யாணம் வேணும்னு கேட்கறானோ அன்னைக்கு பார்ப்போம்.
வயசு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னா பெற்றவங்க என்ன சொல்றாங்க, அவனா என்னைக்கு கேட்கறான்னு பார்ப்போம். கேட்க மாட்டாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் கூச்சு சுபாவம் இருக்கும். பொறுப்பை என்ன செய்யக்கூடாது. ஆம்பளை பிள்ளைகளுக்கு 25 வயசை தாண்ட விடக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு 21 முடிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு அட்வைஸா சொல்றேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு 20, 21, ரொம்ப போனா 23 அதிகபட்சம். ஆம்பளை பையங்களுக்கு 25, ரொம்ப படிப்பு கிடிப்பு அப்படி இப்படி ஏதாவது ஒன்று 2 வருஷம்னா 27 அதிகபட்சம். 35 வயசு வரைக்கும் எனக்குன்னேன்னு இருக்கிறது. இந்த வேலை என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் சரியா பார்த்து, மனைவி அவன் கேட்கவே இல்லை, அவனை படுக்க போட்டு அவனுக்கு மயக்கத்தை வந்து அவன் எலும்பை ஒடிச்சு செஞ்சு கொண்டு வந்து அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தவனே, இவள் என் எலும்பில் எலும்பும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் சென்று நான் அவளை சேர்த்துக்கிறேன்னு சொல்ல சரிதானா இல்லையா? கரெக்டா? அவன் தூங்கி எஞ்சவனே எதுக்கு அடிக்கிறான்? இவனை மாதிரியே இருக்கிறான். இவன்கிட்ட இருந்து வந்தவ தானே. ஆமென். தேவன் சரியா எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறார். நமக்கு அனுபவிக்க அனுமதிச்சதை மட்டும்தான் என்ன செய்யணும், அனுபவிக்க. அதுதான் தேவன். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்முடைய சிந்தை போகுது அப்படின்னா அதுதான் தவறு, பாவம். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம தேவன் நியமிச்ச ஓட்டத்துல அந்த நித்திய ராஜ்யத்திற்கு ஓடும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம பாவம் செய்யாதபடி இதெல்லாம் கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், மனைவி, பிள்ளைகள், எக்ஸட்ரா, சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், ஒரு சோர்ந்து போக ஒத்தையில ஓட முடியாதுல. என்ன செய்ய முடியாது, ஒத்தையில ஓட முடியாது. அதனால ஒரு கொடுக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்கள் நம்ம வந்து சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக, நம்முடைய கவனங்கள் திசை திரும்பாமல் இருப்பதற்காக, நம் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். ஆனா லக்கு எது? சொந்த வீடு அங்க இருக்கு. ஆமென். இதை விட்டு போட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கூட கொடுத்துருக்கிறாரு சொல்லிட்டு இப்படியே கீழே பார்த்துட்டு வழி மாறி போய் சொத்துக்களை உண்டாக்குறது, அங்கிட்டு அதை ஒன்று பண்றது, இங்கிட்டு ஒன்று பண்றது, கடைசியில் பார்த்தனா மெயினானதை விட்டுறப்படாது. சிந்தை எங்க இருக்கணும்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு இயேசு வருவாரு? சரி, என்னைக்கு உங்களுக்கு மரணம் வரும்? இயேசு வந்தாருன்னா நாம இயேசுட்ட போயிருவோம். மரணம் வந்ததுன்னா இயேசு வந்தாருன்னா அவரு நம்மளை கூட்டிட்டு போயிருவாரு. மரணம் வந்தனா மரணம் நம்மளை அவர்கிட்ட கூட்டிட்டு போயிடும். ஆமென். இயேசு வந்தா இயேசு நம்மோடு இருப்பாரு, மரணம் வந்தா நாம் அவரோடு இருப்போம். ஏன்னா இயேசு வந்துட்டு உடனே போக மாட்டாரு. இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சி. ஆமென். இயேசு வந்த உடனே அப்படி கண்ணுமிக்கிற நேரத்தில் உங்களை டபக்குன்னு தூக்கிட்டு அப்படி காணாம போயிட போறது கிடையாது. இயேசு வருகிறார் என்றால் இந்த உலகத்தில் 1000 வருஷம் அரசாள போகிறார். ஆமென். இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாய் வருகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐயா இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. யாராவது கேட்டாங்களா எங்க எதுல வர்றாருன்னு? மேகங்கள் மேல் வருகிறார். ஆமென். ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். தமக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய இயேசு அங்கிருந்து வர காத்து கொண்டிருக்கிறோம்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எப்படியெல்லாம் நடக்கிறது. ஆண்டவர் சொன்ன உபத்திரவ காலம் தொடங்கிடுச்சோ அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. நம்முடைய பார்வையிலே இவ்வளவு உபத்திரவங்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. பொய்யான குற்றச்சாட்டுகள், எவ்வளவோ காரியங்களை நம்ம அறிகிறோம். அதனால இவைகளெல்லாம் காணும்போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடினால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து உயர்த்துங்கள் அப்படி சொல்லி இருக்கிறார். அதனால நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த உலகத்தில் ஒரு பரதேசி. சொல்ல முடியுமா?
சொல்ல முடியுமா? நான் அந்த உலகத்துல ஒரு பரதேசி, எனக்கு நிலையானது இங்க கிடையாது, எனக்கு சொந்தம்ங்கிறது இங்க எதுவுமே தற்சமயத்திற்காக எனக்கு உதவியா இருக்கும்படி கொடுத்த மனைவி, கொடுத்த பிள்ளைகள், கொடுத்த சொந்த பந்தங்கள், கொடுத்த வீடு, கொடுத்த வேலை, கொடுத்த பணம் எல்லாம் தற்காலிகம். ஆனா நிரந்தரமானது அங்கதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சிந்தை வருதா? வரணும். வரல அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்க வாய்ப்பே இல்லை. உலகத்தை சிநேகிக்க நம்முடைய உள்ளத்தை விட்டு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். உலகத்தினால நிரப்பப்பட்ட உள்ளம் பிசாசு கவுத்துன இல்லம், பிசாசால நிரப்பப்பட்ட இல்லம். அப்படியே கவலை, எப்ப பார்த்தாலும் அந்த கவலை, எப்ப பார்த்தாலும் இந்த கவலை. எப்படா போய் சேருவோம்னு கவலை இருக்கா? எப்ப இயேசு வருவாரு? எப்படி நான் பரிசுத்தமாவேன்? எப்படி நான் ஆண்டவர் சொன்னதை கேட்பேன்? ஜெபம் பண்ண முடியலையே, ஆண்டவருக்காக வாழ முடியலையே, 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். இன்னைக்கு ஆண்டவர் வந்தாலும் நான் வெறுங்கையா போவனே, அந்த கவலை வருதா? உலகத்தை குறித்தே கவலை. பணம் இல்லை, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, எதிர்பார்த்த எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்டது மூடையா சாப்பிட்டுருக்கோம். என்னைக்காவது அந்த மூடையினுடைய வெயிட்னால வந்திருக்கோமா? சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு வயசு என்ன? அதை வச்சு டெய்லி ஒரு 200 கிராம் கணக்கு பண்ணி பாருங்க, எத்தனை மூடை உள்ள போயிருக்குது. எல்லாம் மாயை. புசிக்கிறதுனால நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதனால நமக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்காக, தேவ நாம மகிமைக்காக யாரு செய்ய நினைக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடையவர்கள். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் வாயில இருந்து ஆமேனே வர மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குதா, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியலையான்னு தெரியல. கஷ்டமா இருந்தாலும் கவலை இல்லை, சத்தியத்தை சொல்லத்தே ஆகணும். பரதேசினா பரதேசின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை அப்படி பூசி முடிக்க பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட பரதேசிகள். ஆமென் சொல்லுங்களேன். பரதேசி ஆனாதான் நீ பரிசுத்தமாவே. பரதேசினா என்ன? நிலையில்லாதபடி. எனக்கு கர்த்தர் எங்க கொண்டு வராரோ, என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கதான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரோ, எங்க வைக்கிறாரோ, என்னன்னாலும் செய்யட்டும். இது உலகத்துல சொந்தமே கிடையாது. எங்க சொந்த ஊருங்க, எங்க சொந்த வீடுங்க. எது சொந்த வீடு? எது சொந்த ஊரு? எது சொந்த ஊரு? எது சொந்த ஊரு? அங்க சொல்றாங்க, இந்த வட்டம் பிடிச்சு நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்நியர்கள் வந்து நம்மளுடைய அந்த ஸ்டேட்டை என்ன செய்யறாங்களா, ஆக்கிரமிச்சு தீமை செய்ய வந்தாங்க அந்நியர்கள். யார் அந்நியர்கள்? ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு வகைக்கு உண்மைதான். ஒரு சமீபத்தில் இருந்த போன வட்டம் இருந்ததான ராம்நாத் கோவிந்த் யாருக்கு தெரியும்? ராம்நாத் கோவிந்த் யாருக்கு தெரியும்? எங்க சொந்தக்காரது இல்லையே அப்படிங்கிறீங்களா? ராம்நாத் கோவிந்த் யாருங்க? போன ஜனாதிபதி. அவரு ஆட்சிக்கு வந்த புதுசுல சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தின் குடிகள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள். கிறிஸ்தவர்கள் நம்மள இந்தியர்கள் கிடையாதா? நம்மள தமிழர்கள் கிடையாதா? நம்மள இந்த உலகத்தை இந்த பூமியிலேயே இந்த இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இல்லையா? ஆனா அவங்க சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தின் குடிகள் அல்ல, அவர்கள் அந்நியர்கள். சரியா சொன்னார். கிறிஸ்தவர்கள் இந்த குடிகள் அல்ல, இந்த உலகத்தின் இந்த தேசத்தின் குடிகள் அல்ல, அவர்கள் அந்த தேசத்தின் குடிகள். ஆமென். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு ரோசமே வர மாட்டேங்குது. எப்படி ரோசம் வரும்? நீ உண்மையைத்தானே சொல்ற. ஆமென் சொல்லுங்களேன். பரதேசிகள் சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரதேசி கிடையாதா? பரதேசி தான் பரலோகத்துக்கு போறவன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, யாராவது உங்களை பார்த்து இந்த பரதேசி பையன் அப்படின்னு சொன்னா சிரிக்கணும்.
என்னைய பார்த்து அவ்வளவு தெளிவா சொல்றியாடா நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு அப்படின்னு என்ன செய்யணும்? மனசு சந்தோஷப்படணும். உங்களை வைவார்களானால், வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்களை நிந்தித்து தூசிக்கிறவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்லப்படும். புரிஞ்சுக்கிட்டே சந்தோஷப்படுவோம். ஆமென். அந்நியர்கள் இவர்களெல்லாம் தீவிரவாதிகள். யார் சொன்னா நம்ம தீவிரவாதிகள் தான்? ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காக தீவிரமாய் இருக்கிறவர்கள் தீவிரவாதிகள். உள்ளதா இல்லையா? நீ தீமை செய்ய தீவிரவாதியா இருக்கிறாய், நான் நன்மை செய்ய தீவிரவாதியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. தீவிரவாதியா இல்லையா? மிதவாதிகளா? ஒரு யார் சரியா சொல்லுவா? அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாமா? 12 சீசர்கள் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதாங்க? சரி, அது வேண்டாம். 12 பேரையும் சொல்றது வேண்டாம். 12 பேர்ல ஒரே ஒருத்த மட்டும் தீவிரவாதியின் பெயர் பெற்றவன் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். 12 பேர்ல ஒருத்தன் மட்டும், ஒருத்தனுக்கு பேரு தீவிரவாதியின் பேர். யாருக்கு? யார் சரியா சொல்லணும் பார்ப்போம். அந்த இதை கரெக்டா சொன்னவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். நேரம் சொல்லுங்க. 12 பேர்ல ஒருத்தன் பேரு தீவிரவாதி. செலோத்தே எனப்பட்ட சீமோன். செலோத்தேனா என்ன அர்த்தம்? அந்த மொழியில தீவிரவாதியா இருந்தவன் அர்த்தம். நமக்கு செலோத்தேனா என்ன செத்து போனவன் மாதிரி தெரியுது. செலோத்தே எனப்பட்ட சீமோன் அப்படின்னா, நீங்க மூல மொழிபெயர்ப்புல போய் பார்த்தீங்கன்னா தீவிரவாதியாகிய சீமோன் அர்த்தம். எதுல தீவிரவாதினா, இஸ்ரவேல் தேசம் விடுவிக்கப்படணும், இந்த ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னு தீவிரவாதியா இருந்தவன். இயேசு தலைவராய் வந்த உடனே, இயேசு மீட்பராய், மேசியான்னா ராஜாவா வந்த உடனே வந்து என்ன செஞ்சுக்கிட்டான்னா, இணைஞ்சு தீவிரமா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் கடைசியில கேட்டான், இப்பொழுதுதான் இஸ்ரவேலை திரும்ப கொடுப்பி ராஜ்யத்தை அப்படின்னு கேட்டவங்க. ஏன் கேட்டாங்க அப்படின்னா, இயேசுதான் ராஜா, அவர் தான் நித்தியமான ராஜா, அவர் தான் அழிவில்லாத ராஜா, அவர் தான் முடிவில்லாத ராஜா. அப்படின்னா என்ன ராஜா? அடிமையா இருக்கிற ரோமர்களிடத்துல இருக்கிற அடிமையா இருக்கிற நிலைமையை மாத்தி ரோமனை அழிச்சு இவர் ராஜாவா உட்காருவாரு, நம்ம சுதந்திரமா இருக்கலாம்னு இவங்க உலக பிரகாரமான கற்பனையே பார்த்துக்கிட்டு அவரை கூட போய்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது சொன்னாரா? ஏன்னா இவங்க திட்டம் பூரா இந்த உலகத்துல ராஜாவா உட்காரணும், இயேசுநாதர் நம்ம மந்திரிகளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் ஆவிக்குரிய சிந்தையிலேயே நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய சிந்தையும் அப்படியே இருக்கு. இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் நமக்குரியது அல்ல. உலகத்துக்குரியவைகளுக்காக நாம் வாழ தேவையில்லை. உலகத்துக்குரியவைகள் நமக்கு தேவை. பணம் தேவை, வேலை தேவை, மனைவி தேவை, பிள்ளை தேவை, வீடு தேவை, குடியிருப்பதற்கு தேவை. ஆனா அது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? இவைகள் எல்லாம் ஏன் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, ராஜ்யத்துக்கு தடை இல்லாம போறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ், நம்மை வந்து போறதுக்கு தடை இல்லாம தேவைகளை சந்திக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்தது. இந்த தேவையிலேயே மனசு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. கர்த்தர் நல்ல வேலை கொடுத்துருக்காரு. இப்ப நல்ல தறி ஓடுது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, டெய்லி 3000 ரூபாய்க்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு அதுதான் முக்கியம். பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், எனக்கு ஒரே வேலை பார்த்து சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதே வேலை. என்ன ஆகும்? அப்புறம் வேலையே பார்க்க முடியாத ஒரு நிலைமை வரும். அப்பம்போது ஆமென், நமக்கு அது முக்கியம் இல்லை, தேவைதான். ஆமென். தேவைக்கும் முக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம் தேவைகளை கர்த்தர் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வைக்கிறவரே கிடையாது. நம்ம குறைவா இருக்கணும் தேவ சித்தம் இல்லை. ஆனா நிறைவானதை தேடி போகும் பொழுது குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. சிந்தை எப்படி இருக்கணும்? பரலோக சிந்தை, தெய்வீக சிந்தை, தெய்வ சிந்தை, அந்த பரலோகத்தை குறித்த சிந்தனை, நித்தியத்தை குறித்த சிந்தனை. நான் இந்த உலகத்துல ஒரு பரதேசி அப்படிங்கிறது மனசுல என்ன செய்யணும்? ஆணித்தரமா இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி முழங்கால் படிட்டு, பரலோகவாசிகள் தான் பரதேசிகள். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம், ஆண்டவரே எங்கள் சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு பரதேசிகளாகவே இருக்கிறோம் என்கிறத மறந்து போகாம, ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமே இல்லை, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் கிடையாது, நாங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் அந்நியர்கள், பரதேசிகள், கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம் என்கிற உணர்வை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புவி யாத்திரையில அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள வரட்டும். இந்த புவி யாத்திரை செய்கிற இடம். ஒரு ஊருக்கு கடந்து போகும்போது ஒரு ஊர் வழியா கடந்து போகிறது போல இந்த உலகத்தின் வழியாய் நாம் கடந்து போக போகிறோம். பையூரில் இருந்து இந்த பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். தாயின் கற்பமாகிய பையூர், இந்த உலகமாகிய பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. மெய்யான பரலோகம் எல்லாம் எழும்பி நிற்கலாம் அப்படி தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இந்த பையூரில் இருந்து இந்த பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். இந்த பொய்யூரே சதம் என்று நினைத்து ஏமாந்து போய்விடாதபடிக்கு அந்த மெய்யூருக்கு கடந்து போக மெய்யான வெளிச்சமாகிய உம்மை ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் நான் ஒரு பரதேசி, நான் ஒரு பரலோக வாசி. ஹல்லேலூயா. அந்த உணர்வு எனக்குள்ள பெருகட்டும். வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் மெய் விசுவாசி, புவியாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசிகள் பரன் இயேசுவின் மெய் விசுவாசிகள் தான். புவி யாத்திரை செய் பரதேசி, அந்த நேரத்தில் பரன் பாதத்தை நீ மிகவும் நேசி. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் மெய் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி, திரும்பியே பாரோ மறந்த தேசம், தீவிரம் செல்வோம் சுயதேசம். திரும்பியே பாரோ மறந்த தேசம், தீவிரம் செல்வோம் சுயதேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம், தூய பிதா ஒளி வீசும் தேசம். மேலோக பக்தரின் சொந்த தேசம், பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் மெய் விசுவாசி, புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி,
மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும். சொல்லுவோமா? பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும். பாவ வேண்டாம் இயேசு போதும். உலகமே வேண்டாம் இயேசு போதும். பாவமே வேண்டாம் இயேசு போதும். உலகமே வேண்டாம் இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின்மை விசுவாசி. புவியாத்திரை செய் பரதேசி பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த 7வது மாதத்தின் முடிவில் எங்களுக்கு ஒரு சிந்தை வரட்டும். நாங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லை. இந்த உலகம் எங்களுக்கு பாத்திரமும் அல்ல. நாங்கள் வாடகை வீட்டிலே அந்நியர்களாய், பரதேசிகளாய், கூடாரவாசிகளாய் நாங்கள் இந்த உலகத்தை கடந்து அந்த எங்கள் சொந்த பரம தேசத்திற்கு குடிபோக வாஞ்சையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தை எங்களுக்குள்ள நிரம்பட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்துல பாவத்திலும், இந்த உலக ஆசையிலும், உலக சிநேகத்திலும் நாங்கள் சிக்கிக்கொண்டு ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் உம்மை நேசிக்கிறவர்களாய், உம்மையே நேசிக்கிறவர்களாய், உம்முடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை மாற்றும்படி, நாங்கள் மாறும்படி விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க உலக சிந்தனையெல்லாம் எடுத்து போடுங்க. பரலோக சிந்தை எங்களுக்குள்ள நிரம்பட்டும். எங்கள் பரம தேசத்தை குறித்த படம் எங்களுக்குள் வரட்டும். அதை குறித்த வாஞ்சை எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க ஒரு பரதேசியப்பா, கடந்து போகிறோம். சொல்லுங்க, கடந்து போகிறோம். எல்லாம் மறைந்து போகிறது, எல்லாம் வேஷமாகவே இருக்கிறது. இந்த உலகத்தின் வேஷம் கலைந்து போகிறது. ஹல்லேலூயா. நீ போட்டிருக்கிற வேஷம் ஒரு நாள் களையும். நீ போட்டிருக்கிற வேஷம் கலைந்து நீ தன்னந்தனியே தேவ ராஜ்யத்துக்கு போகிற நாள் வருகிறது. நீ யாரும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் ஒரு நாள் தேவ சந்நிதியில நிற்க போகிறாய். அவன் வேஷமெல்லாம் கணவன்கிற வேஷம், மனைவிங்கிற வேஷம், தகப்பன்கிற வேஷம், தாத்தாங்கிற வேஷம், பாட்டிங்கிற வேஷம், எல்லா வேஷமும் சொந்த பந்த வேஷங்கள் கலைந்து நீ தேவனுக்கு முன்பதாக தன்னந்தனியாய் ஒரு நாள் நிற்க போகிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல அவரிடத்துல திரும்பி போய் நிற்க போகிறாய். அப்பொழுது நீ பரமனை நேசித்திருப்பாயானால், பரமனை நீ அதிகமாய் நேசித்திருப்பாயானால், அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பாயானால் உன்னை பரலோகம் அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. உலகத்தை சிநேகித்து நீ உதவாக்கரையா போய் நின்னா அந்த உதவாக்கரைகள் எல்லாம் இருக்கிறதான நரகத்திலே நீயும் நானும் பங்கெடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவரே, இந்த உலக சிநேகம் உமக்கு விரோதமான பகை என்பதை நீர் எங்களுக்கு நினைவூட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க உலக சிநேகத்திலிருந்து விலகி உங்களை சிநேகிக்கிறவர்களா மாறணும். இந்த உலகத்தின் மேல இருக்கிற பற்று, பிடிப்பு எல்லாம் ஒட்டையட்டும். நீங்க கொடுத்ததை நாங்க சந்தோஷமா அனுபவிக்கவும், நீங்க கொடுத்ததுல திருப்தியா இருக்கவும், நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிற சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகளை மதிக்கவும், அதனால எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொண்டு தாழ்மைப்படவும், பரிசுத்தம் அடையவும்
எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அதுதான் நிரந்தரம், அதுதான் எங்களுக்கு பெருநன்றுன்னு சொல்லி, இதுதான் நித்தியம் நிரந்தரம்னு சொல்லி ஏமாந்து போகாதபடி அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாங்கள் உடன் பங்காளிகளா சொந்தக்காரர்களாய் மாறும்படி எங்கள் மனதில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். எங்கள் மனதில் ஒரு நல்ல ஆண்டவரே நினைவுகள், சரியான நினைவுகள், வசனத்தின்படியான ஒரு ஆண்டவரே எல்லாவற்றின் மேலும் பற்றற்றவர்களாய் உங்க மேல பற்றுடையவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல முற்றிலும் தாழ்த்துகிறோம். இந்த நாள்ல நாங்க இந்த உலகத்துல பரதேசிகள் என்பதை ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க. அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Hallelujah, hallelujah.